இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்க கூட ட்ராவல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் எஸ்எம்சி கான்செப்ட்ஸ், எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் லாஸில் தான் இருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சியாக பயங்கரமாக ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. அந்த எஸ்எம்சியை வச்சு பயங்கரமாக மேனிப்புலேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் மென்டாஸ்லாம் அவங்க கோர்ஸில் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்எம்சியில் நிறைய கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சியை மேனிப்புலேட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி கூட வேறு ஸ்ட்ராட்டஜிஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எஸ்எம்சியை உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர்டர் ஃப்ளோ கம்பைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு 85% ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நல்லது. ஆர்டர் ஃப்ளோவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 years டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆர்டர் ஃப்ளோலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். ஆர்டர் ஃப்ளோவை வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. அதுக்கு ரீசனும் இதுதான். ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. எஸ்எம்சியை பார்த்தீங்கன்னா 2000-3000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பட் ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 10,000 15,000 கட்டினா தான் வெறும் ஆர்டர் ஃப்ளோவே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.